Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Behind the School Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்படில் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடுன்றது எல்லாருக்குமே தேவைதாங்க. பட் இப்ப தேவையான்னு யோசிக்கணும். லோன் எடுத்து வீடு கட்டுறது எவ்வளவு தூரம் பயனுள்ளதா இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம் தான் தோணுது. அது ஹோம் லோன் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உங்களோட வேலை பளு அதிகமாயிடும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க கமிட்மெண்ட்டுக்குள்ள போனாதான் நல்லதுங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கும் நிரந்தர வருமானம் இருக்கணும். சும்மா போய் கமிட்மெண்ட்ல போயிட்டு காரை வாங்கிட்டு 6 மாசம் கட்டு இஎம்ஐ கட்டலாம், வண்டி போயிடுச்சுன்னா இந்த கட்டின பணமும் வேஸ்ட், வண்டியும் வேஸ்ட்டுங்க. 6 மாசம் சொகுசா இருந்த வாழ்க்கையும் வேஸ்ட். கடன் வாங்கி வீடு கட்டி ஒரு 10க்கு 10 ரூம்ல போயிட்டு இது என் சொந்த வீடுன்னு சொல்றோம்னா அது நம்ம சொந்த வீடு இல்லைங்க, அது கடன் தாங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்தா கூட நீங்க வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. 3 மாசத்தோட இஎம்ஐ யார் கட்டுறது? வீடுன்றது கட்டாயம்னு வச்சுங்க. ஓகே, எனக்கு வேணுங்க 70% காசை வச்சுங்க, 30% காசு லோன் வாங்குங்க. கரெக்டா இல்லைங்களா? லோனே இல்லைங்க, கம்ஃபர்டபுளா இருக்குங்க, தாராளமா வாங்கிக்கிங்க. ஒண்ணுன்னாங்க 4 வீடு வாங்கிக்கிங்க, 4 கார் வாங்கிக்கிங்க, அதுல பிரச்சனை கிடையாது. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வீடு அவசரப்பட்டு வாங்கிட்டுங்க, எத்தனையோ அபார்ட்மெண்ட்ஸ்ல எத்தனையோ இன்னைக்கு ஆக்ஷன்ல இருக்கு, கட்ட முடியலங்க. அந்த சூழலெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்குங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நினைச்சிருப்போம், அது பாதிக்குங்க. எந்த இடத்துல வாங்க போறன்றது முக்கியம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வாங்கிட்டுங்க இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குங்க. ஆனா 1 மாசம் கூட நீ இஎம்ஐ கட்டாம இருக்க முடியாது. பேங்க் இடிஞ்சு விழுது நீ கட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சேலரி அட்டாச் ஆயிருச்சிங்க, ஆட்டோமேட்டிக்கா இசிஎஸ் போயிடுங்க. இப்போ அவங்களோட பெயின் எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க. ஒருத்தர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவருக்கு நிரந்தர சேலரி. அவர் சொல்றாரு, சார் என்னால மாசம் 20,000 செலவாயிடுதுங்க, வீணா என்னால சேர்த்தே வைக்க முடியலங்க. அவர் போய் வாங்கிக்கிட்டார். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் செட்டில் ஆகி ஒரு சேலரி நல்ல ஹைக்ல இருக்கும்போது நீங்க போய் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சார், இப்போ லோன்ஸ் பற்றி பேசியாகணும். லாஸ்ட் டைம் நீங்கள் கிரெடிட் கார்டு லோன்ஸ் பற்றி பேசுறதுக்கு மக்கள் நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க. அதில் ஹோம் லோன் பற்றி கேட்கணும் சார். ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டினாதான் இப்போ கல்யாணமே நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்றது மிகப்பெரிய கனவாக இருக்கும். அப்போ லோன் எடுத்து வீடு கட்டுறது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, நம்மளே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தோங்க. அடிஷ்னல் இன்கமுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ வீடு கட்டி வாடகை விட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டும் போதே ஒரு வாடகை போர்ஷன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ட்டுங்க. பட் எல்லாம் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஃபோன் போட்டு லோன் போட்டு நாங்கள் வீடு கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க, இடம் இருக்கிறவங்க, பணம் கையில் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம் தான் தோணுதுங்க. அது ஹோம் லோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்ங்க. ஏன்னாங்க ஒரு கமிட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், மாதம் இஎம்ஐக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கிட்டோம்னா கம்பல்சரி நீங்கள் உங்களோட வேலை பளு அதிகமாகிடுங்க. அது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வீடுன்றது எல்லாருக்குமே தேவைதாங்க. பட் இப்போ தேவையான்னு யோசிக்கணுங்க. இந்த சூழலை நமக்கு தேவையா யோசிக்கணுங்க. கடன் வாங்கி வீடு கட்டி ஒரு 10க்கு 10 ரூமில் போயிட்டு இது என் சொந்த வீடுன்னு சொல்கிறோம்னா அது நம்ம சொந்த வீடு இல்லைங்க, அது கடன் தாங்க இல்லைங்களா? அப்போது அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதனால் என்ன ஆகும்னு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்தால் கூட நீங்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழல் ஆகிடுங்க, தள்ளப்பட்டுருவீங்க. ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, 3 மாதம் பிரேக் எடுக்கணும்னா கூட 3 மாதத்தோட இஎம்ஐ யார் கட்டுறது? அந்த பயத்தால் என்ன ஆகும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே போக மாட்டாங்க. வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டுங்க. ஏன்னா இப்போல்லாம் 3 மாதம் நீங்கள் பணம் கட்டலன்னா நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க, வெளியே அமைச்சிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கமிட்மெண்ட் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது எந்த அளவுக்கெல்லாம் பாதிக்கும்னு சொன்னாங்க, இந்த கடன் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், ஸ்கூல் பாதிக்குங்க. நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம்னு நினச்சிருப்போம், அது பாதிக்குங்க. இப்போ நம்மளோட கடன் பிரச்சனையால் நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு கூட பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் நம்ம ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுங்க. அதை தாண்டிங்க எந்த இடத்துல வாங்க போகிறோன்றது முக்கியம் இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் வாங்கிட்டுங்க இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அங்கே பில்டிங் இடிஞ்சு விழுது பார்த்தோம்ல இடிஞ்சு விழுது. ஆனால் 1 மாதம் கூட நீ இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியாது. பேங்க் இடிஞ்சு விழுது நீ கட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக சேலரி அட்டாச் ஆயிடுச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக இசிஎஸ் போயிடுங்க. இப்போ அவங்களோட பெயின் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க. இல்லையா, எவ்வளோ பெரிய பெயினில் மாட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம எங்கே வாங்க போகிறோம்? ஏதோ ஒரு இடத்துல போய் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டாருன்றதுக்கு அங்கே போய் 10 பேர் ஃப்ரெண்டு வாங்கிடக்கூடாதுங்க. அப்போ நமக்கு இந்த சூழலில் வீடு வேணுமா? வீடுன்றது கட்டாயம்னு வச்சுங்க. ஓகே, எனக்கு வேணுங்க 70% காசை வச்சுங்க, 30% காசு உங்கள் லோன் வாங்குங்க.
இல்லை 60% வச்சுங்க, 40%. அந்த 60% சேர்க்குற வரைக்கும் கவலைப்படாதீங்க. சொந்த வீட்டில் தான் இருக்கணும் இல்லைங்க. இந்தியாவில் 60%க்கு மேலே இருக்கிறவங்க வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் சொந்த வீடு வச்சிருக்காரு அதனால தான் இப்படி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வருதுங்க. சொந்த வீடு நான் எந்த சூழலில் வாங்கினேன், நீங்கள் எந்த சூழலில் வாங்கினன்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணுங்க. கரெக்டாக இல்லைங்களா? லோனே இல்லைங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, தாராளமாக வாங்கிக்கிங்க. ஒன்றுனாங்க 4 வீடு வாங்கிக்கிங்க, 4 கார் வாங்கிக்கிங்க, அதில் பிரச்சனை கிடையாதுங்க. கடன் வாங்கி ஃபோர்ஸில் வந்து நான் வாங்க போகிறேன், மாதம் மாதம் இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டுங்க, வாடகை வீட்டில் இருந்துட்டுங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. எப்படி சேர்க்கணும்னா, இப்போ வந்துங்க நான் 1 கோடி ரூபாயில் வீடு வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சிங்க, அதுக்குள்ளே அந்த இஎம்ஐன்னு ஒன்று கட்டுவீங்களா மாதம் மாதம், அந்த இஎம்ஐக்கு பதில் அதில் பாதியாவது நீங்கள் பேங்க்கில் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. அது கமிட்மெண்ட், இது கமிட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுள் அமௌண்ட் வந்துங்க, ஓகே உங்களுக்கும் ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆகி ஒரு சேலரி நல்ல ஹைக்கில் இருக்கும்போது நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இஎம்ஐ முதல் சேவிங்ஸாக கொண்டு வாங்களேன், அந்த இனிஷியல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக கொண்டு வாங்களேன். 5 வருஷத்தில் என்ன ஆகிட போகுதுங்க, 5 வருஷத்துக்குள்ளே புது வீடுக்கு போகலாம் என்ன ஆகிட போகுதா? அப்போ அந்த மாதிரி தான் நம்மளோட பிளான். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுக்க எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அவசரப்பட்டு வாங்கிட்டுங்க, எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்ஸில் எத்தனையோ இன்றைக்கி வந்து ஆக்ஷனில் இருக்குங்க, கட்ட முடியலங்க. அந்த சூழலெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்குங்க. அந்த மாதிரி ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் கம்ஃபர்டபுள் சார், எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வந்து நிரந்தர சேலரி. அவர் சொல்றாரு, சார் என்னால் மாதம் 20,000 செலவாயிடுதுங்க, வீணா என்னால் சேர்த்தே வைக்க முடியலங்க. அவர் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அப்படியாவது சேவிங்ஸ் போட்டாங்க, வீணா செலவு பண்றாரு ஒரு இஎம்ஐ. ஏன்னா அவருக்கு மாதம் கரெக்டாக 60 வருஷம் வரப்போகுதுங்க, அவருக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், திடீர்னு வேலை போகுதுங்க, அப்போ என்ன பண்ணுவாருங்க? இல்லை இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணுங்க, என்ன பண்ணுவாருங்க? அப்போது இது வாங்கக்கூடாது, யாரும் வளரக்கூடாதுன்றது நேரம் கிடையாதுங்க. எந்த சூழலில் நம்ம இருக்கும் அந்த சூழல். இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கா? மாதம் போய்டும். அவர் சொல்கிறாரு என்னால் சேர்த்து வைக்க முடியலங்க, ரைட் வாங்கிக்கோ, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய்டு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் தான் நல்லதுங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் நிரந்தர வருமானம் இருக்கணுங்க. சும்மா போய் கமிட்மெண்ட்டில் போயிட்டு காரை வாங்கிட்டு 6 மாதம் கட்டு இஎம்ஐ கட்டலாம், வண்டி போயிடுச்சுன்னா இந்த கட்டின பணமும் வேஸ்ட்டு, வண்டியும் வேஸ்ட்டுங்க, 6 மாதம் சொகுசாக இருந்த வாழ்க்கையும் வேஸ்ட்டுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அந்த சூழலாம் நம்ம வளர்த்துக்கூடாதுங்க. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Behind the School Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்படில் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க.